அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இந்த வருடத்தினுடைய ஆடி மாத அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று வருகிறது. அப்பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வருடத்தினுடைய ஆடி அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று வருகிறது. ஆடி மாத அமாவாசையானது ஆகஸ்ட் 3ஆம் தேதியன்று மாலை 3:50 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 4:42 மணிக்கு முடிவடைகிறது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி பகல் 12 மணி முதல் 1:30 மணி யமகண்ட நேரமாகும். அதனால் முன்னோர்களுக்கு படையல் போடும் வழக்கமுள்ளவர்கள் பகல் 1:30 மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போலவே காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் 1:30 மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பு. மேலும் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையும் ஏற்படவிருக்கிறது. இதனால் பலவிதமான யோகங்களும் உருவாக இருக்கின்றன. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பகவானின் வக்ர பெயர்ச்சி ஆனது தொடங்குகிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சியாகிறார், அதாவது ஆவணி மாத தொடக்கத்தில். ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடகராசியில் புதன் பயிற்சியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியிலும் மாற்றம் பெறுகிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியும், ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் பகவானின் நேர்மறை நகர்வும் ஏற்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியின் சமசப்தம யோகமும் உருவாகிறது. ராகு மற்றும் சூரியனின் சாஷ்டாக யோகமும் ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட போகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை ஓரிரு விஷயங்களை தவிர பல அற்புதமானதாக இருக்கும். தொழில் ரீதியாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. நிதி பொருளாதார விஷயங்களிலும் சிக்கல் இல்லை. மேஷ ராசிக்காரர்களுக்கு ஓரிரு விஷயங்களை தவிர மற்றது எல்லாமே அற்புதமானதாக இருக்கிறது. தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. நீங்கள் செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணத்தை கையாளுவதிலும் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகரிக்கலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தால் இந்த மாதம் அல்லது அது சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு 2வது வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும். ஆனாலும் மாதத்தின் இறுதியில் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம் அல்லது உங்கள் இருவருக்கும் உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதங்கள் பெரிதகலம், கவனம் தேவை. பண நெருக்கடி ஏற்படாது என்றால் கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது, முதலீடு செய்வது உள்ளிட்டவற்றில் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஏற்படலாம். வேலை, தொழில், வியாபாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆண்டு முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாகவே உங்களுக்கு சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு நற்பலன்களை கொடுக்கும். புதன் வக்கிரம் அடைவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய பேச்சாலேயே ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. கிரகங்களின் சஞ்சாரப்படி மேஷராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பணம் ஈட்ட முடியும். குறிப்பாக பங்கு சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஈட்டக்கூடியதாகவே இருக்கிறது. நல்ல வருமானம் வரும். வேலையை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் இருக்கும். மேஷராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை:
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள், வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்களுக்கு மட்டுமே அவ்வப்பொழுது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இது பிற்காலத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவும். வீட்டு பராமரிப்பு செலவுகள், வாகன பராமரிப்பு செலவு உள்ளிட்டவை திடீரென்று ஏற்படலாம். பேச்சில் நிதானத்தையும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதையும் கடைபிடித்தால் உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தொழிலை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலோ அல்லது ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலோ அது குறித்தான முடிவை நீங்கள் உடனடியாக எடுத்துவிடுங்கள். காலதாமதம் செய்ய வேண்டாம். அடுத்த 8 மாத காலம் உங்களுக்கு மிகவும் நல்ல நேரமாகவே இருக்கிறது. ஆகையால் முடிவுகளை தள்ளி போட வேண்டாம். சனி பகவானும் உங்களை வேகப்படுத்துவார். ஆகையால் இதுவரை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை திருமண முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இதுதான் மிக சரியான காலகட்டம். காரணம் என்னவென்றால் குரு மங்கள யோகமானது உண்டாகிறது. இது மங்களத்தின் வழியாக வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். ஆகையால் அது குறித்தான முயற்சிகளை நீங்கள் தைரியமாகவே எடுக்கலாம். செவ்வாய் தான் மேஷ ராசிக்கு அதிபதி. செவ்வாய் என்பது இரத்தத்தை குறிக்கும். கணவன் மனைவி என்பதும் அந்த மாதிரியான ஒரு உறவுதான். உங்களுக்கு செவ்வாய் தற்பொழுது மிகவும் நன்றாக இருப்பதால் கணவன் மனைவி இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் சுக்கிரன் இணைவு இருப்பதால் மாணவர்களை பொறுத்தவரை விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கில் ஆர்வம் உள்ளவர்கள் அதில் நீங்கள் தைரியமான முயற்சிகளை எடுக்கலாம். அவை அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவும். தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலமானது அருமையான காலம். குருவின் அருள் இருப்பதால் நீங்கள் செய்ய போவதை முன்னமே சொல்லி அடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை உங்களுக்கு பெரியதாக எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை. ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை பெரியதாக எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் விருத்தியாகும். வழக்கு சாதகமாகும். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உங்களுடைய நேரடி பார்வைகளும் தேவைப்படும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். தனஸ்தான குரு பகவானால் வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். தொழில் விருத்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்பு வரும். விற்பனையில் லாப நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே உங்களை பாதுகாப்பார். பொன் பொருள் சேரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும். தனஸ்தனத்தில் குரு செவ்வாய் இணைவு பெறுவதால் குரு மங்கள யோகம் உண்டாகும். செயல்கள் யாவும் ஆதாயமாகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும். கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். புதிய பொன் பொருள் சேரும். பணவரவும் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக பாதம் 1 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைவதால் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வீர்கள். நீங்கள் நினைத்தது எல்லாம் அப்படியே நடந்து முடியும். சனியின் பார்வைகளால் பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்த நிலையில் இந்த மாதம் முழுவதுமே சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். 6, 8, 10ஆம் இடங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகி முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும்.
வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு கனவும் நனவாகும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதும் நன்மையை தரும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 13 விடியற் காலை முதல் ஆகஸ்ட் 14-15 மதியம் வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.